நடந்த பிரச்சனையில அந்த அம்மாவை விட்டுட்டுமே. சகல, நீ ஒரு போட்டோவை கொடுத்து ஒரு அம்மாவை தேட சொல்லி அந்த அம்மா தானே? ஆமாங்க. நான் தான் சொன்னேனேப்பா, அவங்களை இங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டப்பா, எங்கேயுமே இல்ல. இல்ல, எங்க அம்மா இங்க இருந்து எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. சரிங்க, அவங்க எங்கன்னு தேடிப்பா. சரிப்பா, இரு வந்துடுறேன். சகல சகல மா, இங்க பாருப்பா. அம்மா, அம்மா, அம்மா இங்க பாருங்க. எங்க யார தண்ணி எடுத்து சோதி போய் தண்ணி எடுத்துரு. அம்மா, 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 அம்மா இந்தாங்க தண்ணி குடியோ. எங்க அம்மாக்கு என்னாச்சு? இந்த சகல மா, மா, சார், எங்க அம்மாக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியலம்மா, இங்க மயங்கி கிடந்தாங்க. தம்பி, இங்க என்ன நடக்குது? அம்மா பயப்படாத, நீ சேஃபா தான் இருக்க. கார்த்தி சாரை பார்க்கணும்னு தானே வந்த, அப்புறம் எப்படிம்மா இங்க வந்த? என் பொண்ணுக்கு சுயநினைவு வந்துருச்சுன்னு டாக்டர் சொன்னதும் அது உங்ககிட்ட சொல்லி ரெட்டை பத்தி கல்யாண பொண்ணுகிட்ட சொல்லலான்னு வந்தேன். அதுக்குள்ளேயும் அந்த ரெட்டு என்னை அடிச்சு இங்க கொண்டு வந்து போட்டுட்டான். என்னது ரத்தக்கரை மாதிரி தெரியுது? ஐயோ ஐயோ ஐயோ, வாங்க! ஐயோ பாருங்க, எல்லாருக்கும் வாங்க, சீக்கிரம் வாங்க, பாருங்க. ஐயோ சீக்கிரம் வாங்களே. ஐயோ சார், சார் சீக்கிரம் வாங்க சார். ஐயோ சார், என்னாச்சு? ஏன் கத்துனீங்க? ஏய், என்னையாச்சு? வாயை திறந்து சொல்லையா. எங்க ஏதாவது சொல்லுங்க, என்னாச்சு? ஏங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். சார் சார் சார், கட்லிக்கு கீழே யாரோ படுத்திருக்காங்க சார். இங்க பாருங்க சார், ஒரே ரத்தமா இருக்கு சார். ரத்தமா இருக்கா? அங்க பாருங்க சார். மாமா, ஐயோ மாமா, மாமா, கண்ணை திறந்து பாருங்க. ஐயோ என்னாச்சுங்க? யார் இப்படி பண்ணாங்க? அப்பா கண்ணை திறந்து பாருங்க. என்னாச்சு? அப்பா எங்க தூக்கு, ஹாஸ்பிடல் போய். சீக்கிரம் சொல்லுங்க. அப்பா போலாம். அம்மா, நீங்க அழறீங்களா? அழாதீங்கம்மா, நீங்களும் அழக்கூடாது. என்ன பாக்குறீங்க? எத்தனை தடவை நீங்க பார்த்த மாப்பிளைய பத்தி அப்பா எவ்வளவு சொல்லிருப்பாரு. அப்பெல்லாம் அப்பா சொன்னதை ஒரு தடவையாவது காது கொடுத்து கேட்டீங்களா? எப்படி கேட்பாங்க ரோகிணி? அத்தை என்னைக்கு அவங்க நல்லதுக்கு யோசிக்கிற யாரையும் பக்கத்திலே விட மாட்டாங்களே. ரேவதிக்கு பார்த்த மாப்பிள்ள இவ்வளவு பெரிய கொலைகார மோசமானவன் யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாதே. அப்ப அவன் தப்பானவன் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். என் அக்கா பார்த்த மாப்பிள்ள எப்படிப்பட்டவன்னு அவளுக்கே தெரியாத போது எனக்கு எப்படி தெரியும்? மண்டபத்துக்கு வந்து ஒரு அம்மா அவனை பத்தி உங்ககிட்ட சொன்னாங்களே, அதெல்லாம் பொய்யா? அவனை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதுல? அப்ப நீங்க எந்த பொய்யும் சொல்லல. என்னக்கா இவன் தேவையில்லாம என்ன வம்புக்கு இழுக்கிறான்? மாப்பிள, கொஞ்சம் இவர்கிட்ட சொல்லுங்க. என் தங்கச்சி யாரு, அவ எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சு நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்காதீங்க. அது ஒரு நாளும் நடக்காது. யாரையும் யார்கிட்ட இருந்து பிரிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. யாரும் வந்து அவனை பத்தி சொல்லலை, உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல, நான் போய் அந்த அம்மாவை கூட்டிட்டு வரேன். அப்ப தெரியும் யார் சொல்றது உண்மை.
ஏதோ சகல சொன்ன மாதிரி மீனாட்சி அம்மா கூட்டிட்டு வந்துட்டாரே. ஐயோ என்ன இவன் என்ன அக்கா கிட்ட மாட்டிவனுன்னு முடிவோட இருக்கான் போல. இவ வேற நடந்ததையெல்லாம் வந்து சொன்னா என்ன பண்றது? அம்மா வணக்கம்மா. வணக்கம். இது பாருங்க, நீங்களும் உங்க பொண்ணும் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்கு நான் காலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக யாரோ சொல்லி நடக்காத விஷயத்த நடந்ததா சொல்லாதீங்க. நடக்காதது நடந்ததா சொல்றதுல எனக்கு என்னம்மா ஆக போகுது? மா, மண்டபத்துக்கு வந்தீங்களா? அப்ப என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. நான் வந்தது உங்க பொண்ணுகிட்ட தான் பேசணும்னு நினைச்சேன். ஆனா இவங்க பொண்ணோட சித்தின்னு தெரிஞ்சதுனாலதான் மருதுவை பத்தி உண்மையை சொன்னேன். இவங்க நடந்ததெல்லாம் கேட்டுட்டு உங்களையும் போலீஸையும் கூட்டிட்டு வரேன்ட்டு போனாங்க. அதுக்குள்ளே மருது என்னை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டான். என்ன எதுக்கு எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? அக்கா, இந்த அம்மா சொல்றதெல்லாம் சுத்த போய். பொய்யா? எதுமா பொய்? நான் உங்ககிட்ட மருதுவை பத்தி சொன்னது ஏன் பொய்ன்னு சொல்றீங்க? அக்கா இல்லக்கா, இவங்க மருதுவை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. சின்னத்த, எதுக்கு இன்னும் சமாளிக்கிறீங்க? உண்மை என்னமோ ஒத்துக்கோங்க. நடந்த உண்மையதான் நான் சொல்றேன். ரேவதி மணமேடைக்கு போறதுக்கு முன்னாடியே அவனை பத்தின எல்லா உண்மையும் இவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதுக்காக நீங்க அதை யாருக்கிட்டயும் சொல்லல? சந்திரா, இவங்க சொல்றதுக்கு என்ன பதில் சொல்ல போற? அக்கா, மருது கெட்டவன்னு தெரிஞ்சா நான் எப்படி நம்ம ரேவதிய மணமேடை வரைக்கும் போக விட்டுருப்பேன்? நீயே சொல்லுக்கா. இவன் சொன்ன மாதிரி நான் மருதுவை பத்தி தெரிஞ்சிருந்து உன்கிட்ட சொல்லாம இருந்திருப்பேன் நீ நினைக்கிறியா? ஏங்க, முதல்ல அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. புரிஞ்சு போச்சு. என் அக்கா மருதுவ ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சது தப்புன்னு தெரிஞ்சதும் அவளுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டா இருந்தோமோ அவங்களை எல்லாம் என் அக்கா கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறேன். அதானே? சித்தி, நீங்க எதுக்கு எதை பேசுறீங்க? இந்த அம்மா சொல்றது உண்மைனா நீங்க ஏன் மருத பத்தி எங்க கிட்ட சொல்லல? அத முதல்ல சொல்லுங்க. பாத்தியாக்கா, உன் பொண்ணு கார்த்தியை நம்புவா, ஆனா என்ன நம்ப மாட்டா, அப்படிதானே? இப்ப என்ன ரேவதி உனக்கு தெரியணும்? இந்த அம்மா என்கிட்ட வந்து பேசுனாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க என்கிட்ட ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னாங்களே தவிர வேற எதையும் இவங்க என்கிட்ட சொல்லல. நான் தெரியாம தான் கேக்குறேன். அத்தனை பேரு மண்டபத்துல இருந்து மருதுவை பத்தி அவ்வளவு சொன்னாங்க. நீங்க அங்க வந்து சொல்லிருக்க வேண்டியதானே? சின்னத்த, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அந்த ஃப்ராட் பையன் தான் இந்த அம்மாவை மண்டையில அடிச்சு மயக்கம் போட வச்சிருக்கா. அதுவும் இல்லாம அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க தான் இந்த அம்மா வந்திருக்காங்க. உங்ககிட்ட சொல்றதெல்லாம் பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது.